உங்கள் சரத் மருத்துவமனை. உடனே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபட்டா கண்டிப்பா அந்த இன்பமும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த எரிச்சல் போன்ற விஷயங்களை நீக்கலாம். நிறைய பேருக்கு இரிட்டேஷன் உருவாகிறது. இந்த காஷன் சொல்லக்கூடிய அந்த உடலுறவு வச்சு போடும் பொழுது ஒரு அந்த லூப்ரிகேஷன் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது எரிச்சலோ ஒரு இச்சிங் மாதிரியான சூழ்நிலையோ உருவாகும். இது மெயினான விஷயம். இந்த உடல் உறவுல இந்த ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பண்ணும்போது அந்த லூப்ரிகேஷன் ஜென்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வரும். அதே சமயம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் ஒரு லூப்ரிகேட்டட் சென்ஸை உருவாக்கும். அதாவது ஒரு உயவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஒரு கிரீசிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இதை நாம கரெக்டா இருக்கணும்னா அந்த மைண்ட் லெவல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபோர் பிளே அப்படிங்கிற எடுத்தோம் உடனே தாம்பத்திய உறவில் ஈடுபட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பத்திய உறவில் ஈடுபட்டா கண்டிப்பா அந்த இன்பமும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த எரிச்சல் போன்ற விஷயங்களை நீக்கலாம். இதெல்லாம் எடுத்து சிலருக்கு அந்த ஒரு ஏஜ் ரிலேட்டடா பிரச்சனை, மெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சில பெண்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல இது வருது. அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு ட்ரைனஸ் ஃபீல் பண்றதை நிறைய பேர் பார்க்கலாம். அதே மாதிரி சில நேரத்தில் மனநிலை ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கே நிறைய பேருக்கு இந்த ட்ரைனஸ் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்குமே எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் இருக்குது. மெனோபாஸ் அப்படிங்கறத ஈஸியா பாஸ் பண்ணலாம். அது ஒரு மேட்ரே இல்ல. நீங்க நல்ல உணவுகள், நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டு நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டா பண்ணினீங்கன்னா இதெல்லாம் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ் வந்துருச்சு, ஐயோ சொல்லி நான் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு நீ பெயின் தாங்க முடியாது, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும், அனீமிக் இருக்கும், சரியான எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, லெத்தாஜிக்கான எஃபெக்ட் இருப்பாங்க. பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்பவும் இதுக்கு மேல இருக்குன்னா there is an excellent medicines in integrated medicines. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இப்போ எனக்கு 50 வயசு இருக்குது, எனக்கு லூப்ரிகேஷன்ல முடியும், அந்த நல்ல ஃபீல் கொண்டு வர முடியும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையை ஈஸியா கடந்துக்க முடியும், அந்த சிண்ட்ரோமை ஈஸியா பாஸ் அப் பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மருத்துவத்தில் இருக்குது. நேச்சுரலாவே இது அத்தனையுமே நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இதுல மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், மல்டிவிட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தால் சரி பண்ணலாம். இதெல்லாம் தான் நேச்சுரல் மெத்தடுங்கிறது. நீங்க ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோடியல் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஹார்மோன்ல எல்லாம் சேஞ்சஸ் இருக்கான்னு. ஆனா நேச்சுரல் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகி உங்களுக்கு எல்லா ஆக்ஷனுமே கரெக்டா ரிவோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஈவன் எனக்கு ஒரு 24 வயசு ஆச்சு, இந்த ட்ரைனஸ் இருக்குன்னா எக்ஸலன்ட் மெடிசன், டைரக்டா வாங்க மெடிசன் எடுத்துங்க போய்க்குங்க. ப்ரொவைடட் நீங்க மைண்ட் லெவல்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அதுக்கான கவுன்சிலிங் இருக்குது, தாராளமா எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, பயப்படவே வேண்டாம். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசம் இல்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்சம் நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.